அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் சனி செவ்வாய், 7 சனியில் ஜென்ம சனி, 2 சூரியன் புதன், 3 சுக்கிரன், 4 குரு, 6ஆம் இடத்தில் கேது, விரை ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். ஜென்ம ராசியில் சனி செவ்வாய் 2 சூரியன் இருப்பதால் பேச்சில் உஷ்ணம் அதிகரிக்கும், கோபதாபங்கள் அடிக்கடி அதிகரிக்கும். எந்த விஷயத்திலும் அவசரத்தை காட்டாமல் பொறுமையோடு இருங்கள். சனியும் செவ்வாயும் இணைந்து இருப்பதால் உடல் நலனில் அக்கறை தேவை. கழுத்திலிருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக பராமரித்தல் வேண்டும். சிறு உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்திக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். அதிக வேகம் கூடாது. தாங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதை வினையாகிவிடும், பொல்லாப்பு ஆகிவிடும். பொதுவாக உடல் ஆரோக்கியம் மிகவும் அவசியம். கவனம் தேவை. நேரத்திற்கு சாப்பிடுவது வேண்டும். அடிக்கடி வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. போட்ட முதலை எடுக்க அரும்பாடுபட வேண்டியிருக்கும். தொழிலில் தங்களுடைய நேரடி கண்காணிப்பு தேவை. யாரையும் நம்பக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் நிதானமாக இருத்தல் வேண்டும். யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, வாங்குதலும் கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களுடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. ஆகவே உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். வெளியூர் பிரயாணங்களின் போது தங்களுடைய பொருட்களை பத்திரமாக தாங்கள் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். ராசியில் சனி இருப்பதால் சிலருக்கு கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி வரலாம். கவனம் தேவை. பேச்சில் கோபம் இருக்கக்கூடாது, நிதானம் தேவை. உடன் இருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழி சொற்களை சொல்வர். உங்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படும். கவனம் தேவை. சுக்கிரன் 2 ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் தங்களுக்கு ஓரளவு சாதகமும் உண்டு. சூரியனும் புதனும் இணைந்து இருப்பதால் புத ஆதித்ய யோகம். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். ஒருவரை பார்த்தவுடனே மனதில் எடை போடும் சக்தி உங்களுக்கு உண்டாகும். செலவுகள் கட்டுப்பாடு இருக்க முயற்சி தேவை. கடன் வாங்க வேண்டாம். 3 சுக்கிரன் இருப்பதால் சிலருக்கு இளைய சகோதர சகோதரிகளினால் நன்மை கிடைக்கும். வாக்குவாதங்களில் சூடு பறக்கும். இந்த நேரத்தில் மீன ராசியினரை தொட்டு பார்த்தால் உடம்பில் சூடு, தலையிலிருந்து கால் வரை சூடாக பேச்சு உண்டாகும். செவ்வாய் சனி சேர்க்கை எப்போதும் பதற்றத்திலேயே டென்ஷன்லேயே இருப்பீர்கள். உடலில் சூடு அதிகம், பேச்சில் சூடு பறக்கும், அனல் பறக்கும். பிரச்சனை தரக்கூடிய வார்த்தைகளை பேசி வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். வீண் ஆடம்பர செலவுகளை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும். தங்களுக்கு தேவை இறை வழிபாடு. தினமும் பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். உடல் நலனில் அக்கறை கொள்ளுங்கள். மீனராசினருக்கு சமயத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு சண்டை சச்சரவுகள் வரலாம். பேச்சில் பொறுமை தேவை. மீனராசி பெண்கள் மௌன விரதத்தை கடைபிடியுங்கள். ஜூன் 2ஆம் தேதி நடைபெறும் குரு பயிற்சி தங்களுக்கு நன்மை தரும். அதுவரை பொறுமை, சகிப்புத்தன்மை தேவை. வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.